சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் போதும், 50 எண்ணெய் ஊற்றி போதும். கலந்து சும்மா வெந்தயம் சும்மா 2 4 கொஞ்சம் அதுக்கடுத்து வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாறினோன்னு கொஞ்சம் கலர் ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்கும் பாருங்க. கலர் வந்து சேஞ்ச் மாறிடுச்சா. வெங்காயம் தக்காளி எல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்ததை இப்போ அரைச்சி மிக்சியில் அரைச்சி இப்போ குழம்புல சட்டியில் போட்டு கிண்டாச்சு. மிக்ஸி கழுவுன தண்ணியை அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அப்போதான் கொஞ்சம் வீடியோ நான் ஒரு ஆளே எடுக்கிறேன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு. சமைக்கணும் வேற வச்சுட்டு எடுக்க முடியல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. கொஞ்சம் போடணும், கொஞ்சம் அப்படி போதும் உப்பு. வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, நாங்களே இப்போ தான் புதுசாகவே வீடியோ போடுறோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்களேன். நல்லா கொதிக்கும், ரொம்ப குறைச்சி வச்சுருங்கிட்டா அப்படியே பபிள்ஸ் வந்து அப்படியே வெளியில் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வெளியில் வந்து அப்படியே வந்துடும். அதுக்காக கொஞ்சம் அப்படியே லைட்டாக நல்லா அப்படியே கொஞ்சம் மருந்து போகும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வருதா, எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். அப்படியே நல்லா பிரிஞ்சு வருதா தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பிரிஞ்சு நல்லா பாருங்க எண்ணெய். இப்படி கலரே பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கு. 5 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக வந்துச்சு. நான் சிம்பிளாக தான் இப்போ என்னென்னமோ எவ்வளோ கூட நம்மளாம் சிம்பிளாக வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து புளி தண்ணி, அப்படியே புளி தண்ணியை ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றிடுச்சு. புளி தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக கொதிச்சு வர மாதிரி இருக்கும்போது அப்படியே மீனை போட்டு வேண்டியதான். இன்றைக்கி வந்து கவலை மீன் தான் வாங்கினோம். கவலை மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ 100 ரூபா. இப்போ அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. கொதிச்சோன்னா அப்படியே மீன் போட்டுருந்தேன். இங்கே சென்னையில் மீன் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கவே மாட்டேங்குது. நல்லாவே இல்லை மீன். வாங்கிட்டு வந்தோம், பார்த்தா வீட்டில் வந்து கட் பண்ணி பார்த்தா மீன் சுமாராக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் எடுத்து போடுறேன். மீன் பாருங்கள், இங்கே கவலை மீன் தான் சொல்லுவாங்க. வேறு ஊர்களெல்லாம் இந்த மீனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது ராமேஸ்வரம், ராமநாதபுரம் அந்த சைடுனா
இந்த மீனுக்கு வந்து சூடை மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்னையில் வந்து இதுக்கு பேர் கவலையாம். மீன் விற்கிறவளை பார்த்தாவே அவங்களே கவலையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கு மீன் விற்கிறேன்னு கவலையில் இருக்காங்க. அதனால் கவலை மீனா அப்படின்னு கேட்டாங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் அப்பளம் உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் மீன் போட்டிருக்கனால இப்போ மீனுக்காக கொஞ்சம் உப்பு போட்டேன். உப்பு எப்படி இதுன்னு பார்த்துட்டு தான் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது டேஸ்ட்னு பார்த்துட்டு உப்பு போட வேண்டியதான். வெத்தலைனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குழம்பு. அப்படியே கொஞ்ச நேரம் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டோன்னா 10 நிமிஷத்துக்கு எடுத்து இறக்க வேண்டியதான். பாருங்கள், எங்கள் குழம்பு இப்படி தான், எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் சமைப்போம். சிம்பிளாக தான். எல்லோரும் என்னென்னமோ இஞ்சி பூண்டு என்னென்னமோ போடுவாங்க. நான் அப்படிலாம் போட மாட்டேன். நான் சிம்பிளாக தான் சமைப்பேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.